ரீசன் இந்தியாவில் 25% to 30% ஆஃப் எலக்ட்ரிக்கல் வேஸ்டேஜ் ஸ்ட்ரீட் லைட் மூலமாக ஆகுது. 50% ஆஃப் ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃபால்ட்டி கண்டிஷனில் இருக்குது. இந்தியாவில் 85% ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ரெய்னி சீசனில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கனெக்டாக இருக்கக்கூடிய ஒயர்ஸில் எலக்ட்ரிக்கல் லீக்கேஜஸ் இருக்கனால அந்த சைட் போகிற பீப்புள் எலக்ட்ரிக் ஷாக் மூலயமா அஃபெக்ட் ஆகுறாங்க. மோர் தென் 3 lakhs பீப்புள் இது மூலயமா சஃபர் ஆகுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்கோ-போர் ரெகுலேட்டருக்கு ஸ்மார்ட் அப்புறம் எக்கோ-ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரீட் லைட் powered by solar energy. The LDR sensor detects day and night. The rain sensor detects rainfall to prevent short circuit. The IR sensor detects movement of people or vehicle. The Arduino Uno is the brain of this project. The voltage sensor detects the electrical leakages and send the message to the authorities. The AC to DC converter for converting AC current to DC current. The LCD display shows the data of this project. The eco-power regulator combination of the power தான் இந்த சோலார் பேனலும் பீசோ எலக்ட்ரிக் பிளேட்டும். இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் எனர்ஜி சேவ் ஆகும், லோ காஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் லீக்கேஜஸ்லாம் நடக்கும்போது இந்த அத்தாரிட்டி வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளேல தெரியும். டுகெதர் இட் மேக் அவர் என்விரான்மெண்ட் பிரைட்டர் அண்ட் கிளீனர். சோலார் பேனல் அண்ட் பீசோ எலக்ட்ரிக் பிளேட்லேருந்து 65% ஆஃப் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அதுலேருந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து 30 to 35% ஆஃப் எனர்ஜி கன்சியூம் பண்ணும். பேலன்ஸ் 20 to 25% ஆஃப் எனர்ஜியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சர் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். The LDR sensor detects darkness. The street light turn on 50%. The IR sensor detects any people or vehicle. The street light turn on 100%. The rain sensor detects any rainfall. The street light turn on 50%.